கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு விஜய் அவர் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசரு இருந்து எடுத்தானுங்களா இல்லை இல்லாமல் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதை இப்படி தான் அவர் சுற்றுறாரு. என்ன சரிங்கன்னு அரசியல் சார். நீங்கள் யாருக்காக கட்சி நடத்துறீங்க? எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? 5 மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணார்ல, அங்கெல்லாம் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கவே இல்லை. கரூரில் தான் நடந்தது. செந்தில் பாலாஜி மேலே தான் தாவேக்கு நான் புகார் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அங்கே அண்ணாமலை இல்லையா? அண்ணாமலைக்கு பட்டா இல்லையா? அவர் அரசியல் அங்கே தானே. ஏன் நான் சொல்கிறேன் அண்ணாமலையோட வெஞ்சன்ஸ்ன்னு சொல்கிறேன், நீ ஒத்துட்டு போயிடுவீங்களா? சார் இந்த நேரம் தீ விளைச்சலாம் சொல்லலை, நேரடியாக சொல்கிறேன். உங்க அரசாங்கத்து மேலே தாவேக்க குற்றம் சுமத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு ஆளை நியமிச்சு அவங்க தலைமையில் வந்து விசாரணை மேற்கொண்டு அதை எப்படி சார் மக்கள் நம்புவாங்க? அவங்க சிபிஐயே கொடுக்கட்டும், ஏன் என்னையே கொடுக்கட்டும், இன்டர்நேஷனல் போலீஸே வரட்டும். ஒரு தலைமை நிர்வாகி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க. அது என்ன சார் கட்சி? அது உனக்கு குலகார கம்பெனி சார். மொழிக்காக செத்தவனை நான் பார்த்துருக்கேன், மூஞ்சிக்காக செத்தவனை இப்போ தான் சார் முதல்ல பார்க்குறேன். செந்தில் பாலாஜி அரை மணி நேரத்தில் போய் நிற்கிறாரு, அன்பில் மகேஷ் வராரு, ராத்திரியா ஸ்டாலின் அவர்கள் போறாங்க. எங்கே எது நடந்தாலும் எங்கள் முதல்வர் கவனம் செலுத்துவார். கலாச்சார சாவுக்கு நேரில் போனாங்களா? ஒரே ஒரு நிமிஷம். இல்லை, கலாச்சார சாவுக்கு நேரில் போனாங்க. யார் போல? உங்கள் எல்லாத்தையும் அங்கே அனுப்பிட்டோம். அன்னைக்கு அவருக்கு எப்படி இருந்தாரு, ஏன் போலன்னு இன்னைக்கு கேட்கக்கூடாது. போனவரை சார் ஒரு நிமிஷம். டிவிக்கு டிஎம்கே வெர்சஸ் இதான் போட்டியா? என்ன இதுக்கு என்ன போட்டி? அப்போ எதுக்கு ரோட்ல ஓடுறாங்க? நீ ஒன்லி ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, நாட் ரெகனைஸ்டு பார்ட்டி. இதை சொல்ற தகுதி உனக்கு இருக்காங்கிறத நீ யோசிச்சு பார்த்து முடிவு பண்ணணும். என்ன சுயமா அவன் தெய்வம் தேவையில்லை நான் வளர்ந்து வரேன்னு சொல்ற சீமானு கூட அந்த தகுதி இருக்கு. உனக்கு இருக்கான்னு நீ யோசிச்சுக்காரு. சதி பண்ணிருக்கேன், உண்மை சீக்கிரமா வெளில வருங்க. இது வந்து திமுக ரூலிங் பார்ட்டியா இருக்கும்போது ஒரு 10 பேர் அங்க செத்தான்னா திமுக பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு இந்த அடிப்படை அறிவு இருக்காதா? எப்படி பார்த்தாலும் கொலை வழக்கில் விஜய் கைதாவது உறுதி. நான் வேணா ஓப்பன் மேடையில சவால் விட்டு காட்டுறேன். Adisia One World Kalapatti Premium Villa Plots with World Class Amenities. நம்ம கோயம்புத்தூர்ல அதிசயம் நடக்கும் நிச்சயமா. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுகவினுடைய சட்டத்துறை மாநில இணைச் செயலாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டன் அவர்கள். வணக்கம் அண்ணா. வணக்கம் சார். இப்போ கரூரில் நடந்த துயர சம்பவத்துக்கு விஜய் அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவில் முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, நேரடியாகவே சொல்றாரு திமுக தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. உண்மை கண்டிப்பாக சீக்கிரமே வெளியில் வரும். மோதுதான் இருந்தால் என்கிட்ட மோதுக்கு நான் கட்சி அலுவலகத்தில் இருப்பேன், நான் வீட்டில் இருப்பேன், எதுக்காக பொதுமக்கள்கிட்ட விளையாடுறீங்கன்ற மாதிரி பேசியிருக்காரு. அவருடைய பேச்சு எப்படி பார்க்குறீங்க? ஒரு நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடியூசரு இருந்து எடுத்தானுங்களா இல்லை இல்லாமல் எடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. அதை இல்லை, ஃபோனில் தான் சார் எடுத்திருக்காங்க. எப்பயுமே அவர் டைரக்டர் ப்ரொடியூசர் இல்லாமல் நேரத்தை வீணாக்க மாட்டார். அப்போ நடந்ததே வந்து அவருக்கு பாருங்கள், ஒரு நல்ல ப்ரொடியூசரு ஆதவ் அர்ஜுனா, டைரக்டரு புருஸ்லி, நான் பின்னால் 2 ஜாக்கி ஜான், புஷி தாங்க ஒரு புருஸ்லி, பின்னால் 2 ஜாக்கி ஜான், இப்படி தான் அவர் சுற்றுறாரு. என்ன சார் இதுன்னு அரசியல் சார். புரியுதா? பேரறிஞர் அண்ணா, பெரியார், நாங்கள்லாம் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு இந்த நாட்டு மக்கள், அடித்தட்டு மக்களோட விளிம்புடியில் இருந்த மக்களை கொண்டாந்து அவங்களுக்கு விழிப்புணர்வை உருவாக்கி, அவங்களுக்கு பகுத்தறிவை உருவாக்கி கொண்டு போய் டர்பன் இருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு சாமானியனை கொண்டு போய் சரித்திரம் படைக்கிற மாதிரி அரசு கட்டடத்தில் உட்கார வைக்கிறோம். அந்த அளவுக்கு இந்த அரசியலில் அவ்வளோ வளர்ந்து வந்த இயக்கங்கள் இது. எவ்வளோ இயக்கம் வேணாலும் வரட்டும், ஒரு விடுதலை சிறுத்தை இல்லை அந்த பக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி, இவங்கெல்லாம் வந்து ஒரு சமூகத்துக்காக கூட ஒரு கட்சி நடத்திட்டோம். நான் வேண்டான்னு சொல்ல. நீங்கள் யாருக்காக கட்சி நடத்துறீங்க? எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? முதல் கொஸ்டினே வைப்போம், உங்கள் கொள்கை என்ன, பாலிசி என்ன? இதெல்லாம் நான் 100 முறை கேட்டேன், அதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட பதில் வராது. நீங்கள் விட்டுட்டு ஒரு நடிகர், வெளியே வராத ஒரு நடிகர், யாருக்கு வந்தாலும் பண்ணை வீட்டில் கொண்டாந்து படத்தை மாட்டி அதுக்கு 2 பூவை போட்டுட்டு வீட்டில் போய் உள்ளே உட்கார்ற ஆள், வெளியே பார்க்கலன்னு இந்த மக்கள் வந்து ஓடி அப்பாவி மக்கள் ஒரு 5 தாட்டி நீங்கள் நிகழ்ச்சி நடத்தும்போது குமிக்குது. நல்ல மனசாட்சியோட சொல்கிறோம். ஏன் எப்படியோ இப்படி ஒரு நடிகர் நேராக ஒரு தாட்டி பார்க்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னு தானே ஓடி வருது. அந்த ஒரு உணர்வு, ஒரு மனசாட்சி இருந்தால் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களை பார்க்க இவ்வளோ கூட்டம் வருதுன்னா 2 தாட்டி மாநாடு போட்டிங்க, ரைட்டு, அவ்வளோ பெரிய தடலில் போட்டிங்க, முடிஞ்சிருச்சு. அங்கேயே பல பிரச்சனை, பரவாயில்ல விட்டுரு. அதுக்கப்புறம் உமக்குன்னு வர கூட்டம் தெரியுதில்லை. அது எதுக்கு? ஒரு பஸ்ஸு மேலே ஒரு பால்கனி மேலே இவர் ஏறி நின்று மைக்கை பிடிச்சிக்கிட்டு என்னத்தை வசனம் பேசி, கட்சி தலைவர் வந்து தேர்தல் பிரச்சாரமே பண்ணக்கூடாதா சார்? அதுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல.
எந்த இடம் என்ன ஏது ஏவனை எல்லாம் உங்களுக்கு முறை இருக்குது. கேட்ட இடத்த நீங்கள் கொடுக்கல. நாங்கள் அதுக்குள்ளேயே போகல சார். இல்லை அவர் கேட்ட இடத்த திமுக நாங்கள் இப்போ நீ கேட்ட இடம் கொடுக்கலங்கிறதெல்லாம் இப்போ கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே முடிவு பண்ணுறதில்ல. நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, கோர்ட்டு தானே உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தது இல்லை. நீங்கள் எங்களெல்லாம் விட்டுருங்க, நாங்கள் அதுக்குள்ளேயே வரல. உனக்கு மனசாட்சி இருக்குது. செத்ததெல்லாம் யார்? உன்னோட சகோதரன், என்னோட சகோதரன். உன்னைய பார்க்கின்ற மோகம், அது நம்ம அறிவுபூர்வமான மோகமாக ஆற்றலாம்னு சொல்ல மாட்டேன். ஒரு மோகம், ரைட், அது ஓடி வரட்டும். இந்த பெண் குழந்தைகளை தூக்கிக்கிட்டு பசங்களை கூட்டிகிட்டு பொம்பளைங்களே ஓடி வந்து நிற்கிது. எதுக்கு? ஒரு தாட்டி பார்ப்போன்ட்டு. இதெல்லாம் தெரிஞ்ச நீங்கள் மனசாட்சியோட இவ்வளோ கூட்டத்தை உட்காந்துக்கிட்டு நீங்களே மைக்கை பிடிச்சி அதில் ஏறாத, இறங்கடா. எப்போ கூட்டம் எங்கே? முதல்ல திருச்சியில். அதில் ஏறாத, இறங்கு கீழே ஒரு 4 பேர் கத்துறீங்க. உங்கள் பேச்சை எவனும் கேட்கல. ஆர்வம் அதிகமாகுது. உழுவுறானோ, எழுந்திருக்கிறானோ, துடிக்கிறானோ, பிரச்சனையாவது தெரியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இவ்வளோ கூட்டம் நெரிசல் இருந்தால் செத்து போயிடுவாங்க அப்படிங்கிற உணர்வு தனக்கு வரணும். ஒரு ஏர்போர்ட்டில் இந்த ஏர் ஷோ ஒன்று வந்தது. அதுலேயே 5 பேர் செத்தோன்னே நீ ஒரு 2 கேள்வி கேட்டீங்க, கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டீங்க. அப்போ உனக்கு அந்த நீங்கள் திட்டமிட்டு எல்லாமே செஞ்சு நடத்துகிற கூட்டத்தில் 5 பேர் சாகுறது அதை பெரிய பேச மாட்டேறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். அவர் பேச வந்த கூட்டத்தில் 40 பேர். நான் இப்போ திரும்பி எதையுமே இப்போ நாங்கள் வந்து நியாயமாக இருக்கோம், நீ நியாயம் இல்லைன்னா நான் பேசவில்லை. ஓகே, நான் அப்படின்னா இந்த பேட்டியே கொடுக்க மாட்டேன். நான் ஏன் பேட்டி கொடுக்குறேன்னு சொன்னாலே, உனக்கு மனசாட்சின்னு இருந்தால் உன்னையை பார்க்க வர அப்பாவி மக்கள், அந்த மக்களுக்கான மனசாட்சியே நீ இத்தனை படம் எடுத்து இவ்வளோ வேலை பார்த்து இவ்வளோ அறிவுபூர்வமாக வந்து நான் ஆச்சா ஊச்சா அடுத்து நான் தான் முதலமைச்சர்னு சொல்கிற மூளைப்பழம் உனக்கு இருந்தால், நீ நிர்வாகிகளை கூப்பிட்டு ஏதோ ஆர்வத்தில் கற்றுன்னு கத்துறானுங்க, ஏதோ ஒன்றுக்காக அலையிறானுங்க, குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு ஓடியாரானுங்க. ஏன்? அதுக்கு என்ன ஓட்டு இருக்கா? அதுக்கு ஓட்டு இருக்கா? நம்மளை பார்க்க ஓடியார பிள்ளைங்க அது ஆபத்து வந்துடக்கூடாது. முதல்ல இதை மாதிரி சிக்கல் வந்துருச்சு. இனிமேல் திறந்த மைதானத்தில் கொடுங்க, இல்லையா நான் வரவே மாட்டேன். சார், கடந்த 5 இல்லை நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 5 மாவட்டத்தில் பிரச்சாரம் பண்ணார்ல, அங்கெல்லாம் இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கவே இல்லை. கரூரில் தான் நடந்தது. அதுவும் செந்தில் பாலாஜி இருக்கிறதா நடந்ததுன்ற மாதிரி செந்தில் பாலாஜி மேலே தான் தாவேக்கு புகார் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அங்கே அண்ணாமலை இல்லையா? அந்த ஊர் செந்தில் பாலாஜி சொந்த ஊரா? அவருக்கு மட்டும்தான் எழுதி பட்டா கொடுத்துட்டீங்களா? அண்ணாமலைக்கு பட்டா இல்லையா? அண்ணாமலை ஒரு கோயம்புத்தூர் தானே. கேளுங்க சார், அண்ணாமலைக்கு இப்போ பட்டா இல்லையா? ஏன் அண்ணாமலைக்கு பூர்வீகம் அங்கே தான், அவர் எம்பிக்கு நின்றது தான் அங்கே. அண்ணாமலைக்கு பூர்வீகமும் கரூர் மாவட்டம் தான். அதை தாண்டி எம்எல்ஏ எங்கே நின்னார்? அங்கே தானே நின்னார். அவர் அரசியல் அங்கே தானே. ஏன் நான் சொல்கிறேன் அண்ணாமலையோட வெஞ்சன்ஸ்ன்னு சொல்கிறேன், நீ ஒத்துட்டு போயிடுவீங்களா? சார், இந்த நேரம் இது என்ன அல்கொய்தா இது தைவான அமைப்புகளா? இந்த மரணத்திற்கு நாங்கள் தான் காரணம், பொறுப்பேற்றுக்கொள்கிறோம்னு சொல்லி அறிக்கை விடுறதுக்கு நான் சுற்றி விளைச்சலாம் சொல்லலை, நேரடியாக சொல்கிறேன். உனக்கு உன் தொண்டர்களை பாதுகாக்கணும், உன் தொண்டர்களும் கிடையாது ரசிகர்கள், இந்த அப்பாவி பிள்ளைகளை பாதுகாக்கணும்னா தயவு செய்து அறிவோட இனிமேல் திறந்த மைதானத்தில் ஓப்பனில் போய் நிற்கணும். நீ தேர்தல் நேரத்தில் பிரச்சாரத்துக்கு வரனா வாகனத்தை தூக்கிட்டு தெரு தெருவாக போயிட்டே இருக்கலாம். இது ஒன்றும் பெரிய உலக மகா சரித்திரம் இல்லை. நீங்கள் ஒன்றும் மண்டேல இல்லை, 25 வருஷம் உள்ளே இருந்துட்டு வரீங்க, நாடே சுற்றி வந்து உங்களை பார்க்குறதுக்கு. மண்டேல மூளை இல்லாத கேஸுன்னு நான் ஓப்பனாக சொல்கிறேன். விஜய்க்கு இருந்திருந்தால் இத்தனை பேர் நீ பழி கொடுத்துருக்க மாட்டேன். உடனே காரணத்தை தூக்கி நீ செந்தில் பாலாஜி மேலே போடுவீங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமலி மேலே போடுவீங்க. ஏன் மனசாட்சி மனிதாபிமானத்தோட ஒரு மந்திரி அழுதுடக்கூடாது? இதெல்லாம் உங்களுக்கு ட்ராமான்னு சொல்ல தெரிஞ்ச உங்களுக்கு இப்போ இழந்த குடும்பங்களுக்காக நீங்கள் வருத்தப்படுற நீங்கள் செத்த வீட்டில் இறந்துட்டாங்கன்னு தெரியுது. ஏன் இன்றைக்கி ராத்திரி விஜய்க்கு வேணால் பாதுகாப்பு தேவை, ஓடிட்டோம். ஏன் அங்கே இருக்கிற ஒரு 10 பேர் ஆத ஒரிஜினல் வந்து ஒரு 10 பேர் உடனே அடிபட்டு கிடந்தால் கூட அப்படியே தூக்கிட்டு விடுவி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டு ஒரு தொண்டை அனுப்பி போய் பாரியாமல். எங்கள் தலைவர் நிகழ்ச்சியில் ஒரு சின்னதாக நடந்தாலும் மாவட்ட செயலாளர் மந்திரி எல்லாருமே அங்கே வீட்டில் உட்காரு, அவங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்கிற இடத்துல இருப்போம். வண்டி வருதுன்னா ஒருத்தன் குறுக்க விழுந்தாலும் அதே வேண்டாம், ஆக்சிடெண்ட் ஆகி உட்காந்தா கூட வண்டியை நிப்பாட்டிட்டு அதை தூக்கி காரில் ஏற்றி கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குற கட்சி திமுக. இவன் வேன் வருது, 4 பேர் வரானுவோம், அடிச்சாலாம் மோதி உழுவுறானுவோம், நிற்கவே இல்லை, வேன் பறந்து வருது. நான் என்ன ஒன்று கேட்குறேன், இப்போ எதுக்கு ஒன்று யார் இப்போ தேடிக்கிட்டு இருக்கா? என்ன இப்போ நீ முதல்ல உள்ளே வந்துட்ட, என்ன உணர்வோடு நீ வர? நாட்டு மக்களை காப்பாற்றணும்னா எதுக்கு நஞ்சா குஞ்சானெல்லாம் சாவ விட்ற?
உனக்கு தெரியுது இல்லை இந்த மாதிரி நடக்கணும். திட்டமிட்டு சதி பண்ணிருக்கேன், உண்மை சீக்கிரமா வெளில வருங்க. இது வந்து என்னைய கேட்டால் இது திட்டமிட்ட அவன் தன்னோட சுயலாபத்துக்காக தான் வளரணுங்கிறதுக்காக உலகமே தன்னை திரும்பி பார்க்கணுன்ட்டு கூட்டத்தை 10 பேர் சாப்பிட்டோம். அப்போ தாண்டா நான் இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பாப்புலர் ஆவேன்னு இது விஜயும் ஆதவ ஒரிஜினலும் தனிப்பட்ட முறையில் எடுத்த முடிவு. சார் இப்படி எப்படி சார் தலைவர் கட்சிக்கார தலைவர் ஏன் இப்படி ஒரு உங்களுக்கு என்ன இருக்கு? நான் திரும்பி உங்களை கேட்குற போது சொல்கிறீங்களா? எவனாவது ரூலிங் பார்ட்டி திமுக ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது எங்கள் ஆட்சியில் ஒரு 10 பேர் அங்கே செத்தான்னா திமுக பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லுவாங்கன்னு எங்களுக்கு இந்த அடிப்படை அறிவு இருக்காதா? சொந்த செலவில் சூனியை வச்சுக்கிட்டு எப்பா ஒரு 50 பேரை கொண்டுடு அப்படின்னா உடனே இது எவனாவது அறிவு உள்ளவன் யோசிப்பானா? காரணம் யாருன்னு அவங்க கேட்ட இடம் தரலையா, பாதுகாப்பு தரலையா, அதனால தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்றாரு. நீங்கள் வந்து இடம் எதை கேட்டீங்க? திறந்த மைதானம் கேட்டீங்க. லைட் ஹவுஸ் கேட்டாங்களா? எந்த லைட் ஹவுஸ் கேட்டீங்க? கரூருக்கு லைட் ஹவுஸ். சார் ஒன்று கேட்டதெல்லாம் கொடுத்ததெல்லாம் கொடுத்தது கோர்ட்டு டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி அவங்கள்ட்ட இருக்கு. திமுக எல்லா லைட் ஹவுஸ் சரி வச்சுக்குவோம். நான் கேட்குறேன், கேட்ட இடத்த கொடுக்கல, உங்களுக்கு பிடிக்காத திமுக ஆட்சி நடத்துது. சரி, ஏன்னா நீங்கள் திமுக திட்ட தான் வரீங்க. அப்படி உங்களுக்கு அறிவு இருக்குன்னு வச்சுக்கிங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இவனும் நமக்கு சந்தில் புந்தில் இடம் கொடுத்தானா அங்கே 100 பேர் 50 பேர் மூச்சு விட முடியாமல் செத்துருவான். அதனால் இங்கெல்லாம் நம்ம நிகழ்ச்சிக்கு போகக்கூடாது, நம்ம வேறு இடத்துக்கு போவோம் அப்படின்னு அந்த அறிவு உனக்கு இருக்கணுமா இருக்காதா? எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் உள்ள நீயே ஒரு 50 பேரை 10 பேரை கொன்னாதான் வேர்ல்டே திரும்பி பார்க்கும். இப்படி ஒரு தலைவனுக்கு பார்க்குறதுக்கு இப்படி ஆர்ப்பரிக்கிற கூட்டமா அப்படின்னு தன்னை புகழட்டும் அப்படின்னு ஏன் இந்த ஒரு புத்தி உனக்கு வராதுன்னு இப்படிலாம் நான் கேட்குறேன். படி சமுத்திரம் எப்படி சார்? அவர் தான் சொல்ல நானும் மனுஷன் தான், எனக்கு அந்த இடத்த விட்டு வரைய மனசு வரல. அப்போ நாங்களாம் மனுஷன் இல்லை. இப்போ உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா? எவனாவது ஆட்சி நடத்துகிறவன் நாங்களே எங்கள் சொந்த செலவில் சூனி வச்சுக்கிற மாதிரி நாங்கள் வந்து எங்கள் கவர்மெண்ட்டு சார் எங்கள் கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி எங்கள் கவர்மெண்ட்டு தான் காரணம், பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஒரு கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் நடப்போங்கிற அறிவு உனக்கு மட்டும் எப்படி வந்தது? இல்லை சார், யாருமே உயிரிழப்பு நடக்கணும்னு நினைக்க. அப்புறம் நீ எப்படி விஜய் எப்படி வந்து சிஎம் சார் நடந்த உண்மைகள்லாம் வரும், திமுக தான் காரணம், என்னை பழி வாங்குங்க, என் தொண்டர்களை பழி வாங்காதீங்க அப்படின்னா ஏன் உன்னை பழி வாங்குறதுல என்ன பெரிய விஷயம்? நீ தான் உன்னால் பழி வாங்கப்பட்டு உன்னால் செத்த குடும்பத்தை கூட எட்டி பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரோட்டு கூடியான்ட்டிய. நீ பயந்துட்டு வீட்டு கூட படுத்துக்கிற. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தான் பயந்துருக்காங்க, விஜய் மேலே கேஸ் போட்டால் விஜய் கைது போனால் இன்னும் அவருக்கு செல்வாக்கு பெருகிடும் மக்கள் மத்தியில் அப்படின்றதுனால தான் ரொம்ப தாமதமாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. கமிஷன் ரிசல்ட் வரட்டும், கமிஷன் தீர்ப்பு வரட்டும், 5000 பிடிச்சிட்டு போய் படுக்க வச்சுருவோம். நாங்கள் எதுக்கு பயப்படுறோம்? எங்களுக்கு என்ன இருக்குது? விஜய் என்ன பெரிய சினிமா படம் ஷூட்டிங்கா? இது என்ன துப்பாக்கி படமா சார்? ஒரு நபர் துப்பாக்கி வச்சுக்கிட்டு 24 பேரை சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு நபர் அணை அணைச்சிருக்கீங்க. நீதிமன்றம் பார்த்து அவங்கள வந்து நீதிபதி நியமிச்சா பரவாயில்ல, நீங்களே உங்கள் அரசாங்கத்து மேலே தாவேக குற்றம் சுமத்துறாங்க, இதுக்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓப்பனா. அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு ஆளை நியமிச்சு அவங்க தலைமையில் வந்து விசாரணை மேற்கொண்டு அதை எப்படி சார் மக்கள் நம்புவாங்க? சிபிஐ கேட்டிருக்கீங்களா? கோர்ட்டுக்கு போயிருக்கீங்கல்ல, அவங்க சிபிஐயே கொடுக்கட்டும், ஏன் என்னையே கொடுக்கட்டும், இல்லை இன்டர்நேஷ்னல் போலீஸே வரட்டும், கண்டுபிடிக்கட்டுமே. எங்களுக்கு என்ன இருக்குது? நாங்கள் வேண்டான்னு சொல்ல போகிறோமா? நாங்கள் வேண்டான்னு சொல்லல, கூட்டத்துக்கே உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டோம்னு நாங்கள் சொல்லிட்டோம். ஏன்னா நீ முறைப்படுத்தி எனக்கு கூட்டம் நடத்தலை, முறையான அனுமதியை நீ கேட்கலை, அதனால் முடியாதுன்னு சொன்னோம். நீ கோர்ட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்த. இப்போ கோர்ட்டு தான் பாதி பொறுப்பு, கோர்ட்டோட பார்வையில் தான் நீ கூட்டமே நடக்குது. இடம் நாங்கள் கொடுக்கலன்னா அங்கே இது மாதிரி நடக்கும்னு நீ போயிடக்கூடாது. இழப்பு யாருக்கு? உன்னால தான் இந்த மரணம். மரணத்துக்கு முழு காரணம் விஜய் தான். இந்த பாவம் செத்துப்போன ஆவியெல்லாம் இந்த பாவியை தான் தேடி போகும், எங்கள்கிட்ட வராது. இப்போ திரும்ப நேரில் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி எங்கள் ஆளுங்க உள்ளே போட்டானா, திமுகவிலேருந்து ஒருத்தன் உள்ளே போய் பிளேடு போட்டானா அவனை விட்டுருவீங்களா? நைய புடைச்சி கொண்ட மாட்டீங்க. இல்லை அப்பயும் கல்லை கொண்டு அடிச்சிருக்காங்களா, செருப்பு கொண்டு அடிச்சிருக்காங்களா, கரண்ட் கட் பண்ணி உயிருக்கு போராடி இருந்தான் தெரியுமா உங்களுக்கு? தேவையில்லாமல் ஆம்புலன்ஸ் உள்ள ஒன்று தெரியுமா உங்களுக்கு? உள்ள உயிருக்கு போராடிட்டு இருக்கான், அவன் எதை கட்டிட்டு அடிப்பான்? செருப்பு கட்டி தான் அடிப்பான். செருப்பு எடுத்து அவன் தெரிஞ்சிருக்கான். தொடர்ந்து எடப்பாடி காப்பாத்துன்னு சொல்ற இடத்துல அவன் எதை வேணாலும் பண்ணுவான். எடப்பாடி கூட்டத்தில், ஸ்டாலின் கூட்டத்தில். சார் ஒன்னே ஒன்று உங்களை கேட்குறேன், 10 பேர் உங்களை போட்டு அமுக்கும் போது என்ன கையில் கிடைக்குதோ அதை எடுத்து தானே அவன் உடம்புல கிழிச்சு விட்டு ஓட பார்ப்பீங்க. இல்லை எல்லாரையும் நான் அமுக்குங்கன்னா செத்து போகிறேன்னு நடிப்பீங்களா? என்ன சார் இது என்ன ஷூட்டிங்க? இல்லை சார், ஆம்புலன்ஸ் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் கூட்ட நெரிசல் ரொம்ப அதிகமானுச்சு, ஆம்புலன்ஸ் நடந்துச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். கூட்டம் நடத்துறது நீ தான், நீ தானே கூட்டம் நடத்துகிற. முதல்ல ஒன்றை ஒத்துக்கிற, இந்த இடம்
எதிர்கட்சி ஆட்சியில் இருக்குது, உனக்கு பிடிக்காத கட்சி ஆட்சியில் இருக்குது, இடம் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துக்கு போனால் 50 பேர் செத்துருவான்னு உனக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தும் நீ வரேன்னா நீ எவன் செத்தாலும் கவலைன்ட்டு தான் வர அப்படின்னா, நான் வந்து உன்னை தண்ணி கொடுக்கலன்னு கேட்க மாட்டேன். நான் வந்து நீ எத்தனை மணிக்கு வர எத்தனை மணிக்கு போகிறேன்னு நான் உன்னை வாட்ச் பண்ணுற வச்சு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவேன். என் கட்சிக்காரனுக்கு அதுக்கும் தொடர்பு இல்லைன்ட்டு போயிடுவேன். அரசாங்கமாச்சு நீ ஆச்சுன்னு, அதிகாரிகளாச்சு நீ ஆச்சுன்னு. ஒரு உள்துறை ஹோம் செக்ரட்டரி ஐஏஎஸ் அமுதா மேடம் வந்து தெளிவாக உட்காந்து 50 பேர் 10 பேருக்கு ஒரு 50 பேருக்கு ஒரு போலீஸு, இந்த லெவலில் தான் நாங்கள் டீம் ஒர்க் பண்ணி கரெக்டாக போட்டிருக்கோம். போலீஸ் போட்டிங்களா? ஆனால் அந்த யாருமே அந்த காவல்துறை அங்கே இல்லை, சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. 500 பேருமே அங்கே இல்லைன்றாங்க. சரியாக ஒரு 50 பேர் தான் இருந்தாங்களா காவல்துறை. ஒன்று புரிஞ்சுங்க, அவ்வளோ கூட்டத்தில் காவல்துறை எங்கே இருந்தது இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம். நான் கேட்குறேன், நீ தான் பொறுப்பு, நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா, நீ இல்லை பாதுகாப்புக்கு ஒரு 10 ஆம்புலன்ஸை வச்சு நின்றுக்கணும். உன் ஆம்புலன்ஸு 4 தட்டி உள்ளேயும் வெளியும் போகுது. ஆம்புலன்ஸ் எதுக்கு சார்? ஏதாவது ஒரு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க, இதுக்கு தானே ஒரு பாதிப்பு வந்து. விஜய் கட்சியே 10 ஆம்புலன்ஸ் வச்சுருக்கான். அங்கே ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் மாநாடுன்னா சொல்லலாம். இருங்க சார், அங்கே 4 ஆம்புலன்ஸ் இருந்ததா இல்லையா? இருந்துச்சு. விஜயோட ஆம்புலன்ஸ் இருந்தது இல்லை? அவரே சொன்னார் நம்ம கட்சி கொடி போட்டு இருக்குல்ல. ஆமாம், உள்ளே எந்த நேரத்தில் எங்கே மயக்கடிச்சு விழுந்தாலும் ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து டேக் ஓவர் பண்ணி திரும்பி போகணும். ஆமாம், இதானே? அப்போ ஓ ஆம்புலன்ஸாக இருந்தானே, கவர்மெண்ட் ஆம்புலன்ஸாக இருந்தானே, உன் கூட்டத்துக்குள்ள வந்தால் அது வந்துட்டு திரும்பி அங்கே படுத்து கிடக்குன்னு மயக்கம் அடித்து விழுந்தவனை தூக்கி போட்டு தானே ஓடுது. பைக்கில் தூக்கி வச்சுட்டு ஓடுறாங்க சார். எது அந்த பொம்பளைங்களும் இந்த குழந்தைகளையும் நீ மேலே நின்று பார்க்குறாரு. அதுக்கப்புறமாவது ஒரு 2 நிர்வாகியை கூப்பிட்டு கீழே இறங்கி ஓடு, ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னென்னு பாரு, முதல்ல போய் ஹாஸ்பிட்டலில் போய் 2 பேர் நிர்வாகி போ அப்படின்னு அனுப்பணுமா அனுப்பக்கூடாதா? நான் கேட்குறேன், உங்கள் பையன், உங்கள் தம்பி பிள்ளை, உங்கள் அண்ணன் பிள்ளை எவனாவது ஒருத்தன் விழுந்துருந்தா நீ எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு உடனே தூக்கிட்டு போய் கூட ஓடு, போ 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 போய் ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்புவீங்களா? அனுப்ப மாட்டியா? எந்த ஒரு மாநில நிர்வாகி, ஒரு தலைமை நிர்வாகி அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் தானா? இல்லை. அது என்ன சார் கட்சி? அது அவனுக்கு குலகார கம்பெனி சார். அவங்கள நம்பி போய் இந்த அப்பாவி மக்கள் போய் செத்தது தான் மிச்சம். மொழிக்காக செத்தவனை நான் பார்த்துருக்கேன். இந்த மூஞ்சிக்காக செத்தவனை இப்போ தான் சார் முதல்ல பார்க்குறேன். சரி, இறந்துட்டாங்க, தேவையா சார்? இல்லை இறந்துட்டாங்க, மருத்துவமனை கொண்டு போகிறாங்க. ஆனால் இது வந்து திமுக முழுக்க முழுக்க கையில் எடுத்து இதை வச்சு அரசியல் பண்ணுறீங்க. செந்தில் பாலாஜி அரை மணி நேரத்தில் போய் நிற்கிறாரு, அன்பில் மகேஷ் வராரு, ராத்திரியாக ஸ்டாலின் அவர்கள் போகிறாங்க, துபாயில் இருக்க உதயநிதி ஸ்டாலின் வந்திருக்காங்க. எதுக்கு சார் மற்ற எல்லா விஷயத்தையும் காட்டுற ஆர்வத்தோட? இறந்துட்டாங்க உண்மைதான் போய் ஆகணும், ஆனால் மற்ற விஷயங்கள் காட்டுற ஆர்வத்தோட இதில் ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்துறீங்களே. ஒரே ஒன்று புரிஞ்சுங்க, எங்கே எது நடந்தாலும் எங்கள் முதல்வர் கவனம் செலுத்துவார். கலாச்சார சாவுக்கு நேரில் போனாங்களா? ஒரே ஒரு நிமிஷம். இல்லை, கலாச்சார சாவுக்கு நேரில் போனாங்க. யார் போல? ஸ்டாலின் அவர்கள் போனாங்களா? யார் போலன்னு சொல்லுங்க. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் போனாங்களா? இருங்க, நான் உங்களை திரும்பி கேட்குறேன். கள்ளக்குறிச்சியில் எங்கே இருந்தால் அன்றைக்கி நைட்டு ஃப்ளைட் இருக்குது? இல்லை இப்போ திருச்சிக்கு இருங்க வர, இப்போ திருச்சிக்கு ஓடி அன்றைக்கி நைட்டாக ஓடினார். நைட்டாக போய் பார்த்தாரு. ஏன்னா நடந்த சம்பவம் அதை மாதிரி. அங்கே ஸ்பாட்டில் 2 மந்திரி பக்கத்தில் உடனே அனுப்பிட்டோம். கள்ளக்குறிச்சி இருக்கும்போதும் இல்லை கள்ளக்குறிச்சி இருக்கும்போதும் உடனடியாக இம்மிடியட்டாக அங்கே இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர் எல்லாத்தையும் அங்கே அனுப்பிட்டோம். சரி சார், நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அன்னைக்கு அவருக்கு எப்படி இருந்தார், ஏன் போலன்னு இன்னைக்கு கேட்கக்கூடாது. போனவரை சார் ஒரு நிமிஷம், போனவருக்கு முதல்ல நல்ல மனுஷன், மனசாட்சி உள்ள மனுஷன் பாராட்ட கற்றுக்குங்க. அதுதான் சார், இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு, நன்றி உணர்வோடு இருக்கு. அதுதான் சார், இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு. கேள்வியே முதல்ல ஒரு தப்பான கேள்வி. தாவேக்காவுக்கு அரசியல் பண்ண தெரியல, அவங்க கூட்டத்துக்கு போனவங்க இறந்துட்டாங்க, திமுக தான் வந்து உங்களுக்கு துணை நிற்கிறேன்னு சொல்லி மக்களை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கிறாங்க. நான் திரும்பியும் கேட்குறேன், செத்தவன்லாம் நான் தாவேக்காக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் நினைக்கலாம். எங்கள் பார்வை அது இல்லை. பொதுமக்கள் எங்களோட உடன்பிறவா சகோதர சகோதரிகள் அந்த பார்வை தான். அதனால் நாங்கள் எங்கள் பொறுப்பு அது. தமிழ்நாட்டில் எவன் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், எவன் வேணாலும் கட்சியை கலைச்சிட்டு போட்டோம், எங்களுக்கு அவசியம் இல்லை. ஓட்டு போடுறவன் தமிழன்ட்ட தான் கையேந்தி நிற்கணும். இந்த விஜய் நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறவனாலும் இரு, ஆனால் அடித்தட்டு மக்கள்கிட்ட வந்து கையேந்தி என்னை நம்புங்க, எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஒரு பதவியை கொடுங்கன்னு தான் நீ கேட்க வர்ற. நான் அதான் அரசியல் நோக்கம். அது யாராக இருந்தாலும் தான். எங்கள் பேரறிஞர் அண்ணாவே சொன்னார், மக்களோட நெருங்கி போய் பழகினார், இறங்கி ஓடுனார். பண்ணையார் வீட்டில் போய் இப்போ படுத்துக்கிட்டு கதவை சாத்திட்டு பண்ணுற பாலிடிக்ஸ் இல்லை. ராஜாவையோ குதிரை வண்டிக்காரனை நிறுத்தி தோக்கடித்த கட்சி திமுக. வரலாறு தெரியுமில்ல கண்ணு, உனக்கு நல்லா தெரியும், நீ படித்த ஜேர்னலிஸ்ட்டு.
ஒரு ராஜாவையே குதிரை வண்டிக்காரன் அண்ணா நிறுத்தி வச்சு தோக்கடிச்சார். அந்த மாதிரி கட்சி இது. எடப்பாடி பழனிசாமி பேசுறதுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா? உங்களை பேச சொல்றீங்களா? இல்லை, பேசுறதுக்கு தகுதி இருக்கா? ஏன் தகுதி இல்லை? என்ன நான் தகுதி இருக்குன்னு கேட்குறேன். உனக்கு இதே நீ உன் தலைவி நடிகை போய் அங்கே குளிக்கும்போது அன்னைக்கு ஆளுங்கட்சி நீ, ஆட்சி வந்தது நீ. ஜெயலலிதாவும் சசிகலாவும் கும்பகோணம் மகாமகம் குளத்தில் குளிக்கும்போது 100 பேர் கூட்ட நெரிசலில் செத்து போனான். என்ன பண்ணீங்க? அது யாரை பக்கம் வந்தது? யாரை பக்கம் வந்தது? நீ என்ன கட்சியை கழிச்சிட்டு போயிட்டியா? இல்லை எந்த முடிச்சு வச்சு சொல்ல, அப்புறம் சொல்லு. இந்த கவர்மெண்ட் சரியில்லை, ஜெயலலிதா கவர்மெண்ட் சரியில்லை, எடப்பாடி வேலை சொல்லு. இல்லை நீங்கள் 2 பேரும் கூட்டிகிட்டு போய் 100 பேரை கொண்டுட்டீங்கன்னு சொல்லு. அதுவும் தவறு தான் சார். ஒத்துக்கிறீங்கல்ல? அதே தான் இங்கேயும். அந்த மனசாட்சி இருந்தால் ஜெயலலிதாவுக்கு தான் போய் இந்த வேலையை பண்ணுனா இவ்வளோ பேருக்கு உயிரிழப்பு வரும்னு தெரியா? இது தெரியலைன்னா நீ தலைவன் இல்லை. சமூக இப்போ நான் சொல்கிறேன், விஜய்க்கு இது தெரியலைன்னா நீ தலைவன் இல்லை, தலைவனுக்கு அன்ஃபிட்டு, நீ லாய்க்கு இல்லை. காரணம் அந்த கூட்ட நெரிசல் அங்கே வரும், இடம் பத்தலை, அங்கே நம்ம போனால் 10 பேர் செத்துருவான், சாவரவன் நம்ம கட்சிக்காரன், அப்பாவி பிள்ளைங்க, நம்மளால் அவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு நீ மனசாட்சி நினச்சிருந்தா நீ போயிருக்க மாட்டேன். நீ போனது உன் தப்பு. அதெல்லாம் விட்டுட்டு இடையே நான் கேட்டதை கொடுக்கல, சிஎம் அவர்களே முடிஞ்சால் என்கிட்ட போகும்போதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட எண்ணமே தானே. என்ன இருக்கு அவருக்கு? அவரோட எண்ணமே தானே சார். அவர் தான் சொல்கிறாரு, நேற்று பேஞ்ச மலையில் முளைச்ச காளான் மாதிரி அரசியலே தெரியாத நீ மேடை ஏறி என்னோட எதிரி திமுக மட்டும்தான், டிவிக்கு டிஎம்கே வெர்சஸ் இதான் போட்டியா? என்ன இதுக்கு என்ன போட்டி? சரி, அப்போ எதுக்கு ரோட்டில் வருவாங்க? அப்படி தானே சார் சொல்லி நீ அரசியல் முதல்ல நான் தான் சொல்லிட்டேன், உனக்கு முதல்ல அரசியல் அங்கீகாரம் வரட்டும், அப்புறமா மற்றதை பற்றி பேசு. நீ ஒன்லி ரிஜிஸ்டர்டு பார்ட்டி, ஓகே, நாட் ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி. இதை சொல்கிற தகுதி எல்லா அரசியல் கட்சிக்கும் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் உனக்கு இருக்காங்கிறத நீ யோசித்து பார்த்து முடிவு பண்ணணும். அதை விட்டுட்டு வேணா சுயமாக நீ அவன் தெய்வம் தேவையில்லை நான் வளர்ந்து வரேன்னு சொல்கிற சீமானு கூட அந்த தகுதி இருக்குது. உனக்கு இருக்கான்னு நீ யோசிச்சு பாரு. சரி, ஓகே. அதை விட்டுட்டு நீ வந்து நீ எங்களை சவால் விட்றேன்னா நாங்கள் உன்னை ஒரு மனுஷனாகவே கன்சிடர் பண்ணல. இவ்வளவுக்கும் காரணம் உன்னுடைய சொந்த பாப்புலாரிட்டி. இது பர்சனல் நடக்கிற வெஞ்சன்ஸ் நடக்கிற ஒரு பாலிடிக்ஸ். அது அந்த ஒரு அரசியல். விஜயை வழி நடத்துறவங்க சரியில்லை சார். அரசியல் வகுப்பாளர் 3 பேர் இருக்காங்க, புஷியானதுலாம் இருக்காங்க, வழி நடத்துறவங்க சரியில்லையா இல்லை விஜயே சரியில்லையா? யாராவது நான் முதல்ல அங்கே தான் வரேன், விஜய் சரியில்லைன்னு சொல்லிட்டேன். புரியுதா? விஜய்க்கு இந்த அரசியல் இப்போ தேவையில்லைன்னு நான் சொல்கிறேன். இந்த அரசியல் கட்சிக்கு அவசியம் இல்லைன்னு சொல்கிறேன். அப்படின்னு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னா நீ ஏதேனும் ஒரு கட்சியில் போய் சேர்ந்து அரசியலை நான் தெரிஞ்சு உனக்குன்னு ஒரு பாளையரை உருவாக்கி எம்ஜிஆர் மாதிரி நீ வெளில வந்துருக்கணும். எம்ஜிஆரை உருவாக்கி அனுப்புனது பேரறிஞர் அண்ணாவும் திமுகவும். கண்டிப்பாக 25 ஆண்டுகளும் பயணிச்சார், வந்திருக்கணும். உனக்கு ஒன்றும் தெரியாது. நீ எவனோ உன்னை நம்பி ஒரு பழுத்த அரசியல்வாதி வந்திருக்கான்னு சொல்லு. எல்லாம் நஞ்சா கொஞ்சம் இழுத்துக்கிட்டு எவனோ படம் காட்டுற மாதிரி இழுத்துட்டு போய் 10 பேரை கொண்டது தான் மிச்சம். ஏன் சார் இந்த பாவம் சார் இதில் ஈடுபட்டாங்கன்றதுனால அந்த கரூர் மேற்கு மாவட்ட செயலர் மதியானனை வந்து கைது பண்ணியிருக்கீங்க, நிர்மல்குமார் வழக்கு போட்டிருக்கீங்க, புஷியானந்த் வந்து 3 தனிப்படை அமைச்சு அவர் தேடுதல் பணி மேற்கொண்டுருக்கீங்க, ஆதவர்ஜினா மேலேயும் வழக்கு போட்டிருக்கீங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் பதிவு பண்ணுற பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் அவங்க மேலே எது சார் கேஸ் போடுறீங்க, கைது பண்ணுறீங்க? இப்போ நான் நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா பதில் சொல்லியிருந்தேன். சரி, நான் என் தரப்பில் நியாயத்தை தான் சொன்னேன், வேற ஒன்றும் சொல்லலை. ஏன் இந்த எண்ணத்தில் அவர் இருக்கக்கூடாதுன்னு கேள்வி கேட்டேன். பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் பத்திரிக்கைக்கார மாதிரியா இருக்கான். எப்படி என்ன அது எரியிற நெருப்பில் தண்ணியை ஊற்றி அணைக்க முயற்சி பண்ணணும், எண்ணெயை ஊற்றி எரிக்கக்கூடாது. எண்ணெயை ஊற்றி எரிக்கிறாங்க. இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, யார் இதுக்கு முழுக்க திமுக காரணம், செந்தில் பாலாஜி காரணம். என்ன செந்தில் பாலாஜி கையில் நீ தான் பிளேட்டை கொடுத்துருப்பீங்க. நீங்கள் விசாரணை பண்ணுங்க சார், ஒரு நிரூபிச்சு காட்டுங்க. நீங்கள் எதுவுமே பண்ண விசாரணை கமிஷன் ஒன்று வச்சாச்சு இல்லை? ஓகே, விசாரணை வருது இல்லை, கமிஷன் ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டோம். நீ என்ன வேணாலும் கமிஷன் கூட நான் ஏற்றுக்கிறோன்ட்டோம். சரி, எல்லாம் நடந்துருச்சு இல்லை? எங்கள் கடமை நாங்கள் போனோம், மக்களை பாதுகாப்பாக வெளில வந்துட்டோம். துணை முதல்வர் அங்கேருந்து வந்தார், பார்த்தார், திரும்பி போயிட்டார். உடனே திரும்பி ஏன் துபாய் போனார்? நம்மளை துபாய் போகாமல் என்ன விஜய் விட்டு வாசலில் உட்காந்துருக்க சொல்கிறீங்களா? எங்களுக்கு அதான் வேலையா? இல்லை பேசுவாங்களா சார்? சமூக வலைதளங்களில் ஒரு ஊடகவியலாளர், பத்திரிகையாளர், அரசியல்வாதி அவங்க பேச தானே செய்வாங்க. என்ன பேசணுமோ அதான் பேசணும். இப்போ திமுக விமர்சனம் மறுபடியும் அங்கே ஒரு கலவரத்தை உருவாக்குற மாதிரி ஆதவர்ஜுனா மாதிரி பேசுனா இல்லை, அவர் போட்ட ட்வீட் தப்பு சார். அதே தப்பு தானே. அந்த மாதிரி தான் எல்லாரோட வாயிலிருந்து வர வரிகள். திமுக இதுல ஒரு காரணம் வருத்தம் வருது. இப்போ யாரை கைது பண்ண திமுக காரணம்னு சொன்னா கார்னர் பண்ணி அடிக்கிறீங்க எப்படி சார்? ஒரே ஒரு நிமிஷம். ஓகே, அப்படியெல்லாம் பார்த்தா
எந்த பத்திரிகையாவது இது வரைக்கும் பகிரங்கமாக ரோட்டில் வந்து பத்திரிகையாளர்கள் சங்கத்தோட போராடி இருக்குன்னு சொல்லு. ஒரு பத்திரிகையாளருக்கு ஒரு ஆபத்துன்னா பத்திரிகை சங்கம்னு ஒன்று இருக்கா இல்லையா? இருக்கு. பயப்படுறாங்க சார், திமுக ஆட்சி பார்த்து பயப்படுறாங்க. இந்த கதையை வேற எப்படியாவது சொல்லணும். பத்திரிகையாளன் பயந்தானா அவன் பத்திரிகையே லாய்க்கு இல்லை. அவன் அனுப்பிட்டு அவன் ஏன் பத்திரிகையை தொழிலுக்கு வரான்? ஆளுங்கட்சிக்காரனை ஏற்று எழுதணும், எதிர்கட்சிக்காரனை ஏற்று எழுதணும், ரவுடியை ஏற்று எழுதணும், காலிப்பலை ஏற்று எழுதணும். எழுதுகிற துணிச்சல் இருந்தால் தான் பத்திரிகைக்காரன். அதை விட்டுட்டு எனக்கு பிரச்சனையே வர வேண்டாம், கட்டிங் மட்டும் கொடுத்துட்டு கரெக்ட் பண்ணிட்டு நான் வீட்டில் போய் படுத்துக்கிறேன் அதான் ஆதவ அப்படின்னு பத்திரிகைக்காரன் கிடையாது. சாலையில் நடந்தாலும் தடியடின்னு சொல்லி போடுறாருல. அதை கேளுங்க, நான் தான் திரும்பி சொல்கிறேன். இது வந்து நேபாள் மாதிரி இருக்கணும்னு சொல்லி இங்கே ஒரு புரட்சியை உருவாக்க நினச்சின்னா தூக்கி போட்டு நேபாள் எப்படி நடக்குமோ அது மாதிரி தான் நடக்கும். புரியுதா? அதில் நம்ம மாற்றுக்கிறது இல்லை. பத்திரிகைக்காரன்னா எந்த பத்திரிகைக்காரன் நாங்கள் பழி வாங்கியிருக்கோம், எந்த பத்திரிகைகள் சங்கம் திமுகவை எதிர்த்து போர்க்கொடி நடத்திக்கிறது? ரெண்டு பேர் இருப்பீங்க. நான் கேட்குறேன், 2 பேர் இருப்பீங்க. ஃபெலிக்ஸ் என்ன பேசினாரு, எது கைது பண்ணோம் நீங்கள் சொல்லுங்கள். 1000 பேர் உள்ள ஊடுருவிட்டாங்க, அவங்க செஞ்ச சதினால தான் அப்படி நடந்திருக்குன்னு சொன்னார். நீ என்ன விளக்கு பிடிச்சி பார்த்தியா? நான் கேட்குறேன், நீ விளக்கு பிடிச்சி பார்த்தியா? இது இருக்கிறவனை கிளப்பி விடுறது தானே சார். உள்ள கல்லை கொண்டு அடிக்கிறது, செருப்பு கொண்டு போய் அடிக்கிறது. நான் தான் இப்போ நான் விளக்கம் கொடுத்தேன்னா என்ன, நான் என்ன விளக்கம் கொடுத்தேன்? உயிர் போகிற கண்டிஷனில் நெருக்கிறீங்க, தப்பிக்க வழி இல்லாமல் அவன் என்ன கிடைக்குதோ எடுத்து அடித்து தானே வெளியே கொண்டு வர பார்க்க. அதுக்குன்னு செருப்பு கொண்டு அடிப்பாங்களா சார் விஜய்? ஏன் சார் நீங்கள் நான் இப்போ சொல்கிறதே புரிஞ்சுக்கலையா உங்களுக்கு? புரியுது சார். அதுக்குன்னு விஜய் செருப்பு கொண்டு அடிக்கிறாங்க, தலைவன் செருப்பெல்லாம் அடிப்பானா? அவன் விஜய் அடிக்கிறான், விஜய் அடிக்கலைங்கிறது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? உயிரை காப்பாற்றிக்க தன்னை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகணும்னு சொல்கிறதுக்கான காஷன் சார் அது. நான் சொல்கிறேன், சரி ஏன் எங்களுக்கு என்ன பொழப்பு? விஜய் அடிக்கிறதுக்கு நாங்கள் அந்த கூட்டத்துக்குள்ள தான் போய் நொட்டணுமா? எங்களுக்கு வேலையே இல்லையா? அவர் பெரிய என்ன அப்பாட்ட இருக்கிற எங்கள் வெளியில் இது ஒன்றே ஒன்று புரிஞ்சுங்க. விஜய் மாநாடு நடத்தின அன்னைக்கு இடையூறாக திமுக இவ்வளோ குறுக்கீடுன்னு சொல்லியிருந்தா திருச்சியில் மாநாடு நடத்தினார். ஆமாம், நாங்கள் விழுப்புரத்தில் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கணும், உளுந்தூர்பேட்டையில் ஒரு போராட்டம் அறிவிச்சிருக்கணும். உளுந்தூர்பேட்டையில் ஒன்றிய அரசை எதிர்த்து போராட்டம்னு நாங்கள் அறிவிச்சு உளுந்தூர்பேட்டையிலேயே வண்டியை விடாமல் மறித்து பிரச்சனை பண்ணியிருந்தா திமுக ஏதோ சதி செய்கிறதுன்னு பேசலாம். நீ நடத்துகிற கூட்டத்துக்கு எங்களுக்கு சம்மந்தம் இருக்கா? அந்த எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கணும், திமுக நடத்துகிற கூட்டங்கள் எங்கள் அப்பா பயங்கரமாக நாடு முழுக்க 50 வருஷம் பேசினாலே எங்கள் அப்பா உங்களுக்கு தெரியும், ரோடு முழுக்க கூட்டம் நிற்கும். அந்த அம்மாவை அவ்வளோ தரக்குறைவாக பேசுவாங்க, எல்லாரையும் பேசியிருக்கோம். அரசியல் மாண்பு, அரசியல் நாகரிகம், அது மேடை லாபி, அது வேறு கணக்கு. கூட்டத்துக்குள்ள எவனாவது உள்ளே வந்து நடுவில் நின்று கத்தியை தூக்கிட்டோம் அருவாளை தூக்கிட்டும் வெட்டிக்கிற அரசியலாக நடந்தது? எதுவுமே நடக்கலையே இது வரைக்கும். அரசியலே மாதிரி லாபி வரலையே. இல்லை அங்கெல்லாம் அங்கே உள்ள அமைச்சர் அப்படி பார்த்தா ஓபிஎஸ், இபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா 4 பேரும் நடு ரோட்டில் நின்று சட்டையிலக்கு பிச்சுக்கிட்டு ரோட்டில் நிற்கணும். அதான் சார், அங்கே 4மே எனக்கு என்னன்னு சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்குவாங்க, கருத்து ரீதியாக சண்டை போடுவாங்க அரசியலில், அதோடு முடிச்சிடும். ஆனால் கூட்டத்துக்குள்ள வந்து கத்தியால் குத்துற மாதிரி, கல்லை விட்டு அடிக்கிற மாதிரி, செருப்பு அடிக்கிற மாதிரிலாம் இந்த கற்பனையெல்லாம் வேற எங்கேயாவது சொல்லணும். இதில் திமுக சதி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறேன். ஒன்று கூட கிடையாது. பண்ணுன்ற அவசியமே வராது. பண்ணால் இந்த கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேர். உண்மையை சொல்ற முதலமைச்சருக்கு கெட்ட பேர். உண்மை சீக்கிரமே வெளில வருன்றாரு சார். நான் சொல்கிறேன்ல திரும்பியும், எது ஒன்று பண்ணாலும் முதலமைச்சர் கெட்ட பேர் கண்டிப்பாக. அந்த வேலையை செந்தில் பாலாஜி செய்ய மாட்டார். செந்தில் பாலாஜிக்கு அதை விட பெரிய கெட்ட பேர். எவனு சொந்த செலவோட சூனியம் வச்சுக்க மாட்டான். நான் சுடு தண்ணின்னு தெரிஞ்சு உள்ளே குதிக்க மாட்டான். எல்லாம் எங்களுக்கு தெரியும். எந்த ஒன்றும் என்ன வேணாலும் போட்டு நீ வெளில உண்மையை கொண்டு வா. ஆனால் நான் சொன்னது மட்டும் உண்மையாக பொய்யான்னு பாரு. நீ நேற்று வளர்ந்து வர்றவன், நீ அரசியல்வாதி, சினிமா மோகத்தோட நீ உள்ளே வர, உனக்கு வந்திருக்கவன் தொண்டர் கிடையாது, ரசிகர்கள். கொள்கையை ஈர்த்து எந்த தொண்டனும் அங்கே வரல. ஒன்னோடு கேட்குறேன், விஜயை பார்க்க எதுக்கு வரணும்? உன் கொள்கையை பார்த்து வரணுமா? கொள்கைக்காக வந்த கூட்டமா அது? முகத்தை பார்க்க வந்த கூட்டம், அவரை பார்க்க வந்த கூட்டம், முகத்தை பார்க்க வந்த கூட்டம் சார். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்தை ஏதேனும் ஒன்று பாலிடிக்ஸ் பண்ணி எவனோ ஒரு டைரக்டர் நல்ல ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குற மாதிரி ஒரு சினிமா ஷூட்டிங் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டானுங்க சார். அதை இது 40-50 பேர் செத்தது. அவன் எதிர்பார்த்தது 10 பேர் சாவான்னு நினச்சான், 40 பேர் செத்துட்டான். இந்த பாவம் எல்லாம் அந்த ஆளுக்கு தான், வேறு எவனும் கிடையாது. நான் வேணால் ஓப்பன் மேடையில் சவால் விட்டு காட்டுறேன். இதில் எங்களுக்கு எந்த ரோலாவது இருந்தால் எங்கள் தலையிலேயே நாங்கள் மண்ணவாரி கொட்டிக்கிற மாதிரி. எங்களுக்கு ரோலே இல்லை, ஓப்பனாக பேசுவோம், கட் பண்ணாமல் போடும். ராஜீவ்காந்தி திமுககாரன் கொண்டானா கிடையாது, இல்லை எங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது. ஆனால் ராஜீவ் காந்தி கொண்ட அந்த நேரத்தில் திமுககாரன் ஊடலாம் அடிச்சு நொறுக்குனீங்க. ஏன் தெரியுமா?
திமுக தான் இதுக்கு காரணம் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிளப்பி விட்டு, பொய்யை கிளப்பி விட்டு எல்லாரும் கூட அடித்து நொறுக்கப்பட்டது. மக்களால் நம்பப்பட்டு அந்த ரவுண்டு ஆச்சே இல்லாமல் ஒட்டுமொத்த கட்சியும் தோத்துது. அது மாதிரி தான் இந்த மாதிரி நடக்குது. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? ஓகே, எல்லா புரிதலோட வந்து ஒரு திமுக காரனாவது தண்டனைக்குள்ளானா உண்மையெல்லாம் வெளில வந்தது. இதுதான் இந்த மாதிரி ஒரு கலவரம் வர்ற மாதிரி 2 வார்த்தையை வெளியில் விட்டா இது நடக்கும். இப்போ உங்கள் வயால் சொன்னீங்க அது ஒரிஜினல் சொன்னது தப்பு சார்ங்க, கண்டிப்பாக தப்புன்னு சொன்னீங்க. அப்போ இதே தான் பெலிக் சொன்னதும். திமுக காரன் ஏன் அவங்க யாரோ ரவுடிகள் உள்ளே போயிட்டாங்கன்னு நீங்கள் சொல்லணும். திமுக காரங்க எல்லாம் ரவுடிகளை உள்ளே இறக்கி இது திமுகவால் செய்யப்பட்ட சதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வேறு விதம். அது பேட்டியாக பகிரங்கமாக இப்படி ஆத்தென்டிகேட்டடாக சொன்னால் உன்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போகிறதுல தப்பு இல்லை, சட்டத்தில் இடம் இருக்கு போட்டாங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் பார்த்தா விஜய் கண்டிப்பாக நான் போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி போனால் காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்குமா? யார் வேணா இப்போ வேணாலும் அவரை பஸ் ஏறி போக சொல்லுங்க சார். என்னவோ ஒரு உட்காந்துக்கிட்டு நான் தான் ஆரம்பத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் அமெரிக்கா ஜெயிலில் 50 வருஷம் உள்ளே வந்துட்டு வெளில வந்திருக்காரு. இவரை வழியில் இருக்க நாங்கள் பூ போட்டு வரவேற்க போகிறோம். போக சொல்லுங்க சார். அந்த அளவு விட்டு விட்ற பூட்டிக்கிட்டு நான் வெளியில் போனேன் எனக்கு ஆபத்து, வெளியில் போன ஆபத்துன்னா மோடிக்கிட்டையும் அமித்ஷாட்டையும் பேச சொல்லுங்கள். அவங்க தான் இசட் பிரிவு போலீஸ் அனுப்பலாம். நாங்கள் ஏட்டையை கூட அனுப்ப மாட்டோம். என்ன பெரிய நீங்கள் பெரிய சாதனை பண்ணிட்டீங்க, உங்கள் பின்னால் படை வருது. இதெல்லாம் விட்டுருங்க. இந்த சீன்லாம் வேறு எங்கேயா காட்டுட்டோம். யார்கிட்ட வேணாலும் போட்டோம். போகணுன்னா போக வேண்டியதானே. அவரே போக வேண்டாம் சார். அவரோட படையில் ஒரு 10 கட்சி நிர்வாகி அனுப்ப சொல்லுங்கள். அதுக்கே இன்னும் போன பாடம் இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாங்க? ஏன் நான் தெரியாமல் கேட்குறேன். அந்த 40 பேர் படத்தை எடுத்து வீட்டில் வச்சு ஒரு பூவை போட வேண்டியதானே? பண்ணையாரோட ராஜ்யத்தில் அதுதானே அதிக சிறந்த இது. அண்ணா சிலை அங்கே இருக்கும், அங்கே வந்து மாலை போட மாட்டார். அண்ணாவே படமாகி வீட்டுக்கு வந்து திண்ணையில் வச்சு இவரே எடுத்துகிட்டு போய் போட்டுட்டு படத்தை தூக்கிட்டு போயிடும்பார். பெரியார் பிறந்த நாள் வரும், பெரியாரையே பிடிச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சு மந்திரம் ஓதி போயிட்டு வாண்டுவார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜாம்பவான அவர் தேவையில்லாமல் களத்தில் இறங்கி தேவையில்லாத பிரச்சனை மாட்டிக்கிட்டார். எப்படி பார்த்தாலும் கொலை வழக்கில் விஜய் கைதாகுவது உறுதி. கைது செய்வது உறுதி, கண்டிப்பாக உறுதி. அது நாங்கள் கைது பண்ணுவோம். இப்போ நடக்கும் போகும் வரணும். நீங்கள் என்கிட்ட போட்டு வாங்க வேண்டாம். கமிஷன் ரிப்போர்ட் வரட்டும். உண்மையான குற்றவாளி யாருன்னு அவர் சொன்னது மாதிரியே வரட்டும். நேரத்தை ஒதுக்கி நேரம் கொடுத்தது நன்றி சார். மகிழ்ச்சி சார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.